யாழ் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் கருத்து தெரிவித்தார். நீண்ட காலமாக அரசியல் ரீதியாகவும் வாழ்வாதார ரீதியாகவும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டு எங்களுடைய மக்கள் யுத்த காலத்தில் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போதும் வாழ்ந்து வருகின்றார்கள். அரசியல் தீர்வு ஒன்று ஏற்படுத்தப்படும் என இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது பல தரப்புகளாலும் கூறப்பட்டது. ஆனால் அரசியல் தீர்வு கூட தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் எழுகதமிழ் நிகழ்வை நாங்கள் உணர்வுபூர்வமாக ஆதரிப்பதுடன் அந்த எழுகதமிழ் நிகழ்வுக்கு இன்றைக்கு உலக தமிழர்கள் அனைவரும் தங்களுடைய பேராதரவை நல்கி வருகின்ற சூழ்நிலையில் நாங்களும் இந்த எழுகதமிழ் நிகழ்வுக்கு வழி சேர்க்க ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஒரு பலம் பொருந்திய சக்தியாக இருக்கின்ற போதிலும் இன்று அந்த சக்தி இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் இழுபட்டுக் கொண்டு செல்கின்றது.